Background Studies, Science Fiction and Fantasy and Cyberpunk from M.H. Abrams. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி அண்ட் டிடெக்டிவ் லிட்ரேச்சரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட்டில் முதல் 3 டேர்ம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன், நாவல், ஷார்ட் ஸ்டோரிஸ், இதெல்லாம் அந்த ஃபிக்ஷனுக்கு கீழே வரும். இது எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசமான ரியாலிட்டியை போர்ட்ரே பண்ணி, அதாவது இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டுலேருந்து அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ரியாலிட்டியை போர்ட்ரே பண்ணி காட்டியிருக்காங்க அப்படின்னா அது சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு கீழே வரும். ஓகேவா? ரேடிக்கலாக அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஆர்டினரியாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இந்த திங்ஸ் எல்லாம் இல்லாமல் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள், சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா அது சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ ஆர்டினரியாக இருக்காது, எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ரோபோட்ஸ் நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எந்திரன் 2.0 இந்த மாதிரி மூவிஸ், இந்த டைம் மிஷின் வர மூவிஸ், இதெல்லாம் நாவலில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும்போது சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ இது செட்டிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேறு ஒரு பிளானெட்டில் நடக்கிற மாதிரி, ஆல்டர்னேட்டாக வேறு ஒரு ரியாலிட்டியில் நடக்கிற மாதிரி, பேரல் யூனிவர்ஸ் நடக்கிற மாதிரி, நம்ம இந்த ஹாலிவுட் மூவிஸில் பார்க்கோம் இல்லையா, இங்கே இருக்கிற மாதிரி இன்னொரு ரியாலிட்டி இருக்கும், இன்னொரு வேர்ல்டு, இன்னொரு யூனிவர்ஸ் இருக்கும். அங்கே வந்து நம்ம உலகத்தில் இருக்கிறதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நடக்கிற மாதிரி சில நாவல்ஸ் உண்டு. ஓகேவா? அப்படி இல்லைன்னா நம்ம இதே எர்த், இதே பூமி ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சோ 100 வருஷம் கழிச்சோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாவலில் அவங்க அந்த ரைட்டராக கற்பனை பண்ணி எழுதியிருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ செட்டப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒரு பிளானட்லேயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ அப்படின்னா வேறு ஒரு யூனிவர்ஸ்லேயோ நடக்கிற மாதிரி தான் இப்போ காட்டியிருப்பாங்க. தென் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னா, ரீடர்ஸ்க்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டை க்ரியேட் பண்ணி காட்டணும், ரீடர்ஸ் அதை என்ஜாயும் பண்ணணும், நம்பவும் செய்யணும் இல்லையா? ஸோ அதுக்கு இவங்க எதெல்லாம் ரெஃபரன்ஸாக எடுக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற சயின்டிஃபிக் தியரிஸ், அந்த டெக்னாலஜி, அந்த விஷயங்கள்லாம் ஒரு பேஸாக வச்சு கூட எடுக்கல. இப்போ ஏஐ இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த ஏஐ பேஸ் பண்ணி ஒரு நாவல் எழுது அப்படின்னா ஏஐ ஆல்ரெடி இங்கே நம்மகிட்ட இருக்குது இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதுறாங்க. அப்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி அதை வச்சும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா இனிமேல் இதெல்லாம் வரும், இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், ரொபோட்லாம் வரும், அப்படி வரும், உலகம் இப்படி மாறும் அப்படி மாறும்னு சொல்லி அப்படி இனி வரப்போகிற அந்த சயின்ஸில் வந்து இவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி அவங்க எழுதலாம். பட் அவங்க எதை பேஸ் பண்ணி எழுதினாலும் அவங்க சொல்ல வர விஷயம் என்ன மோஸ்ட்லி என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த டெக்னாலஜி மூலமாக என்னென்ன த்ரெட்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நிறைய ரைட்டர்ஸ் ஒரு இதாகவே வச்சு, ஒரு கோராகவே வச்சு சொல்லுவாங்க. இவ்வளோ நம்ம நம்பி இருக்கோம், நாளைக்கு ஃப்யூச்சரில் இது எப்படி நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி நிறைய ரைட்டர்ஸ் எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ரைட்டருடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டை அப்படியே க்ரியேட் பண்ணி ரீடர்ஸ்க்கு கொடுக்கணும். அதுதான் அது வந்து இருக்கிற தியரியோ இல்லை இல்லாத தியரியோ யூஸ் பண்ணி அவங்க அழகாக ஒரு நாவல் ரெடி பண்ணுவாங்க, நாவலோ ஒரு ஷார்ட் ஸ்டோரியோ அவங்க ரெடி பண்ணுவாங்க. அதில் டெக்னாலஜி இன்னும் எப்படி அட்வான்ஸ் ஆகும், இதுக்கு இப்போ இப்படி இருக்குது, இப்போ செல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் காட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா இது மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் பிற்காலத்தில் வரும் அப்படிங்கிற த்ரெட்ஸையுமே அவங்க அதில் காட்டுவாங்க. ஓகேவா? இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற இந்த ஜான்ராவுடைய ஒரு ப்ரிகார்ஸராக இருக்கக்கூடிய ஒரு நாவல், ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஃபிக்ஷன் நாவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ராங்கன்ஸ்டைன், மேரி ஷெல்லியோடைய ஃப்ராங்கன்ஸ்டைன். ஓகேவா? 19th செஞ்சுரியுடைய ஃபர்ஸ்ட் ஆஃபில் 1818 பப்ளிஷ் ஆன நாவல் தான் ஃப்ராங்கன்ஸ்டைன். இதுதான் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜான்ராவுடைய ஒரு ப்ரிகார்சர், ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறத்துலேருந்து தான் லேட்டர் 19th செஞ்சுரியில் நிறைய ரைட்டர்ஸ் எழுத ஆரம்பித்தாங்க இந்த ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி. எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு அதை எழுதி பார்ப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு நாவல் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோமே, அது நல்ல சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது நிறைய பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த ஃபார்முலாவை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் பயனியர் பண்ணது மேரி ஷெல்லி ஃப்ராங்கன்ஸ்டைன் நாவல் மூலமாக. அதுக்கு பிறகு லேட்டர் 19th செஞ்சுரியில் நிறைய ரைட்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஜூல்ஸ் வெர்னேயோடைய ஜேர்னி டு தி சென்டர் ஆஃப் தி எர்த், அது ஒரு ஃபேமஸான நாவல். தென் ஹெச்ஜி வெல்ஸுடைய தி வார் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ், இது ரெண்டும் ஃபேமஸான நாவல்ஸ் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜான்ராவில். இதை தாண்டி நிறைய ரைட்டர்ஸ் அந்த 19th செஞ்சுரி, லேட் 19th செஞ்சுரிக்கு பிறகு தான் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. சில ஃபேமஸான ரைட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐசக் அசிமோவ், ஆர்தர் கிளார்க், ரே பிராட்பெரி, ஜேஜி பலார்ட், டோரிஸ் லெஸ்ஸிங். ஓகேவா? டோரிஸ் லெஸ்ஸிங்கோட எல்லா நாவல்ஸும் கிடையாது, சில நாவல்ஸில் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஜான்ரா நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னா ஒரு இமேஜின் ரியாலிட்டியில் நடக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. ஆர்டினரியாக இல்லாமல் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். டெக்னிக்கல் சயின்டிஃபிக்கல் விஷயங்கள்லாம் நிறைய அதுக்குள்ளே இருந்தால் அது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜான்ரா கீழே வரும். ஓகேவா? தென் செகண்ட் டேர்ம் ஃபேண்டசி ஃபிக்ஷன். இதுவுமே நமக்கு நல்லாவே ஒரு பரிச்சயமான ஒரு டேர்ம் தான். இமேஜினரி ப்ரொஜெக்ஷன்ஸ், நிறையா இமேஜினரியாக திங்ஸ் தான் நிறையா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம போன 3rd இயரில் நம்ம படித்த ஹாபிட் எடுத்துக்கலாம். ஹாபிட்டில் பார்த்தோம் அப்படின்னா டிராவ்ஸ் வருவாங்க, ட்ராகன் வரும், அப்படி இப்படின்னு ரொம்ப வித்தியாசமாக காட்டியிருந்தாங்க இல்லையா? நார்னியா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இல்லாத ஒரு விஷயம். இப்போ சயின்ஸை ஒரு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ரைட்டர்ஸ் வந்து இருக்கிற விஷயங்களே இப்படி அட்வான்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. பட் இப்போது இந்த மாதிரி ஃபேண்டசி எடுத்துக்கிட்டோன்னா அவங்க பேஸாக எதை வச்சுருப்பாங்கன்னா சம்திங் இந்த ஃபோல்க்ளோர்லாம் இருக்கும். அந்தந்த நாட்டில் வந்து நிறைய கதைகள் உண்டு, நிறைய பாரம்பரிய கதைகள் உண்டு, அதை ஒரு பேஸாக வச்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்களாம் சும்மா அந்த ஆடியன்ஸையோ இல்லை ரீடர்ஸையோ கவர் பண்ணுறக்காக நிறைய விஷயங்கள் நிறைய புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணுவாங்க.
சின்ன மரம் பேசும், செடி பேசும், பொம்மை பேசும், இப்படிலாம் அவங்களா சும்மா க்ரியேட் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் இது கீழே வரும், இந்த ஃபேண்டசி ஃபிக்ஷன் கீழே வரும். ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே இந்த ஃபேண்டசி ஃபிக்ஷனுக்கு கீழே வரும். இந்த உட்டோப்பியன் டிஸ்டோப்பியன் நாவல்ஸ்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாமே கூட இந்த ஃபேண்டசி ஃபிக்ஷன் கீழே தான் வரும். உட்டோப்பியன் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். அதாவது ஒரு இமேஜினரியாக ஒரு இடத்துல நடக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. அங்கே எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஊரில் பார்த்தோம் அப்படின்னா ஊழல் இருக்குது, யாருமே ரூல்ஸை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படின்னு இருக்குல்ல. அதாவது ஒரு கிளியரான ஒரு இதே இல்லாமல் இருக்குல்ல. ஆனால் அந்த யுட்டோப்பியன் செட்டப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே பக்காவாக இருக்கும், கிளியராக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, அப்படியே சூப்பராக இருக்கும். மக்களுக்குள்ள சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாமல் அப்படியே தரவாக க்ளீனாக சூப்பராக அந்த மாதிரி இருக்கும். அப்படி அந்த செட்டப் க்ரியேட் பண்ணி தான் அந்த யூட்டோப்பியா. தென் டிஸ்டோப்பியன் செட்டப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரக்டிவாக இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட். மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒரு அப்படியே ஒரு சர்வாதிகாரி ரூல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ஆப்போசிட், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 இமேஜினரி செட்டப்பில் நிறைய நாவல்ஸ் வந்திருக்கு. அப்படி நாவல்ஸ் எழுதுனா அதுவுமே இந்த ஃபேண்டசி ஃபிக்ஷன் கீழே தான் வரும். யூட்டோப்பியன் அண்ட் டிஸ்டோப்பியன் செட்டிங். ஓகேவா? ஒரு இதில் கன்ஸ்ட்ரக்டிவ், இன்னொரு இதில் டிஸ்ட்ரக்டிவ். வேற ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்டிவாகவும் டிஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க ரைட்டர்ஸ். அதுவுமே இந்த ஃபேண்டசி ஃபிக்ஷனுக்கு கீழே தான் வரும். ஓகேவா? ஃபேண்டசி ஃபிக்ஷனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் நினைப்பாங்கன்னா ஜஸ்ட் ஃபேண்டசி எலமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது, ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் சேர்க்க கதை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் அதோடைய ரியல் பர்பஸ் அது கிடையாது. நிறைய ஃபேண்டசி ஒர்க்ஸ் வந்து மோஸ்ட்லி சட்டைரிக்காக தான் இருக்கும். ஓகேவா? சொசைட்டியில் சம்திங் ஒரு விஷயம் நடக்கும், அதை டேரெக்டாக சொல்ல முடியாமல் அப்படியே மறைச்சு நிறையா ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் சேர்த்து வித்தியாசமாக இங்கே மனுஷங்க பண்ணுறப்ப அப்படியே அங்கே வேறு மாதிரி வேறு எலமெண்ட்ஸ்லாம் பண்ணுற மாதிரி அப்படியே வித்தியாசமாக காட்டி ஒரு மெசேஜை கன்வே பண்ணுற மாதிரி தான் நிறையா ஃபேண்டசி நாவல்ஸ் இருக்கும். ஸோ சட்டாரிக்கல் ஃபார்மில் இருக்கும். அதோடைய பர்பஸ், அந்த ஃபேண்டசி ஃபிக்ஷன்ஸோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய ஃபிக்ஷனுடைய பர்பஸ் வந்து சொசைட்டியை ரிஃபார்ம் பண்ணுறதா தான் இருக்குமே தவிர ஜஸ்ட் நாட் ஃபார் ஒன்லி என்டர்டைன்மெண்ட் சேக். அதோடைய முழுமையான பர்பஸை வந்து சொசைட்டியை ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அப்படியே அலீகரிக்கலாக அப்படியே மாற்றி சொல்லியிருப்பாங்க நிறைய நாவல்ஸில். ஓகேவா? ஸோ இந்த ஃபேண்டசி ஃபிக்ஷனுடைய ப்ரிகாசர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜானத்தன் ஸ்விஃப்ட். அவருடைய கலிவர்ஸ் ட்ராவல் இதுதான் அதோடைய ஒரு ப்ரிகாசராக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான நாவல். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு தான் நிறைய ரைட்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. சிஎஸ் லூயிஸ், தென் ஜேஆர்ஆர் டோல்கி, லூயிஸுடைய நார்னியா, தென் டோல்கினுடைய ஹாபிட். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நாவல்ஸ் இந்த ஜானரில். அதுக்கு பிறகு டோல்கினுடைய ஹாபிட் வந்து இப்போ வரைக்கும் கூட ஒரு மேக்னம் அப்பஸாக இருக்குது. பட் அவருக்கும் முன்னாடியே ப்ரிகாசராக இருக்கக்கூடியது கலிவர்ஸ் ட்ராவல் எழுதினவர் ஜானத்தன் ஸ்விஃப்ட். ஓகேவா? ஸோ இதோடைய தீம்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே எப்படி இருக்கும்னா கிளாசிக்கல் அந்த பழைய ஃபோல்க்ளோர்ஸு, தென் பிப்ளிக்கலாகவும் மிடிவலாக தான் அந்த பழைய காலத்தில் கேட்ட கதைகள். இப்போ நம்ம ஊரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேய், பிசாசு, மோகினி அந்த மாதிரி கதைகள்லாம் வரும். ஏன்னா இதெல்லாம் அப்போதுலேருந்து இருக்கிற கதைகள், பாரம்பரிய கதைகள். அப்படி இப்படின்னு பாஸ் ஆகி வந்த கதைகள் இப்போ திரைப்படமாகுது, தென் நாவல் ஆகுது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கிளாசிக்கலாகவும் பிப்ளிக்கலாகவும் மிடிவல் தான் ஒரு சோர்ஸை வச்சு ரைட்டர்ஸ் எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபிக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம நார்னியாவையும் சொல்லலாம், ஹாபிட்டையும் சொல்லலாம். தென் ஜார்ஜ் ஆர்வெலுடைய 1984, தென் கர்ட் வேனகட்டுடைய கேட் ஸ்க்ராடல், ஆல்டஸ் ஹாக்ஸ்லியோடைய பிரேவ் நியூ வேர்ல்டு, இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது எல்லாமே சொசைட்டியை ஒரு விதத்தில் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனை வந்து ஒரு டிஸ்டோப்பியன் வேர்ல்டு வச்சு, ஒரு யூட்டோப்பியன் வேர்ல்டை வச்சு கூட நிறைய ரைட்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இந்த ஃபேண்டசி ஃபிக்ஷன் கீழே தான் வரும். ஓகேவா? தென் தேர்ட் டேர்ம் சைபர் பங்க். இந்த சைபர் பங்க் அப்படிங்கிற இது வந்து ஒரு சப் ஜான்ரா, அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷனுடைய ஒரு போஸ்ட் மாடர்ன் ஃபார்ம். ஓகேவா? அதான் இந்த சைபர் பங்க் 1980s தான் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ஃபேமஸ் ஆச்சு. இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த சைபர் பங்க் அப்படிங்கிற இந்த டேர்மை யார் காயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ரூஸ் பெத்கே அப்படிங்கிற ஒரு ரைட்டர் தான். அவர் வந்து 1983 சைபர் பங்க்குன்னே ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதினார். அதுக்கு பிறகு தான் இந்த ஒரு குறிப்பிட்டதுக்கு இந்த சப் ஜான்ராக்கு சைபர் பங்க் அப்படிங்கிற நேம் வந்துச்சு. தென் அதுக்கப்புறம் தான் நிறைய ரைட்டர்ஸ் அதை எழுதவும் ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ என்டையராக ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியில் நடக்கிற மாதிரி தான் இந்த சைபர் பங்க் செட்டிங் இருக்கும். ஓகே, முழுக்கவே வேறு இதில் இருக்க மாதிரி இருக்கும். கேரக்டர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹியூமன், ஏலியன், ஏஐ கூட கேரக்டராக இருக்கும். ஸோ அதான் அந்த பழைய சயின்டிஃபிக் அதெல்லாம் விட்டு அப்படியே ஒரு புது சப்ஜான்றான இந்த புது விஷயங்களை பேசுகிற மாதிரியே இருக்கும். தென் இதோடைய காம்பினேஷன் எப்படின்னு பார்த்தோம், இந்த சைபர் பங்கோடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும்னா லோ லைஃப் ப்ளஸ் ஹை டெக்னாலஜி. சாதாரண காமன் பீப்புள் கிட்ட கூட அந்த உயரக டெக்னாலஜி இருக்கிற மாதிரியே போர்ட்ரே பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ இதோட காம்பினேஷன் சைபர் பங்க்னாலே லோ லைஃப் ப்ளஸ் ஹைடெக் காம்பினேஷனோட தான் இருக்கும். ஓகேவா? டெக்னாலஜி ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரைட்டர்ஸ் வந்து இந்த சமூக பிரச்சனைகளை தான் பேசுவாங்க. ஆனால் அந்த சைபர் பங்க், இந்த சயின்டிஃபிக், இந்த சயின்ஸ் விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி அப்படியே இந்த சமூக பிரச்சனைகளை பேசுகிற மாதிரியே இருக்கும். ஓகேவா?
ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்ரெடி நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷனில் பார்த்த மாதிரி தான் இதால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்ன நெகட்டிவ் இம்பேக்ட்லாம் இருக்குது, பாசிட்டிவ் இம்பேக்டையும் பேசியிருப்பாங்க. அட் த சேம் டைம் என்னென்ன நெகட்டிவ் இம்பேக்டும் இருக்குது, இதனால் என்ன ப்ராப்ளம் வரும், எந்த அளவு நம்ம டெக்னாலஜி ரிலை ஆகி இருக்கோமோ அதனால் எவ்வளோ பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிற விஷயங்களுமே சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஹைடெக்காக இருக்கும் இந்த நாவல்ஸ்லாம். சயின்ஸ் ஃபிக்ஷனை கடையில் ரொம்ப ஹைடெக்காக இருக்குது. ஏன்னா அதோடைய சப் ஜான்ரா, அதோடைய ஒரு போஸ்ட் மாடர்ன் ஃபார்ம் இல்லையா, ஸோ ரொம்ப ஹைடெக்காக இருக்கும். அது இது நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ண எல்லாமே வந்து த சேம் பாசிட்டிவ் இதையும் சொல்லியிருப்பாங்க, அது நெகட்டிவாக இது என்னென்ன ப்ராப்ளமும் வரும் அப்படிங்கிறதுமே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1980s அது ப்ராமினெண்ட்டாக வந்துச்சு. 1983 அந்த ஷார்ட் ஸ்டோரி வந்த பிறகு அதுக்கு அந்த டைட்டிலே கிடச்சிது. ஆனால் அதுக்கு முன்னாடி இது ரூட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1960s 70sலேயே சில ரைட்டர்ஸுடைய ஒர்க்ஸில் இது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நியூ வேவ் சயின்டிஃபிக் மூமெண்ட் அப்படின்னு 1960s ஒரு மூமெண்ட் ரொம்பவே ஃபேமஸ். அப்போ தான் ரைட்டர்ஸ் நிறைய பேர் சைபர் பங்க் அப்படிங்கிற இந்த ஜான்ராவில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு கிளியரான நேம் கிடச்சி ஒரு சப் ஜான்ராவாக பிரிஞ்சது அந்த ஷார்ட் ஸ்டோரி வந்த பிறகு தான். ஓகேவா? பட் அதோடைய ரூட், அதோடைய ஆரிஜின் எங்கே இருந்திருக்குன்னா அந்த நியூ வேவ் சயின்டிஃபிக் மூமெண்ட்லேயே ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைபர் பங்க் அப்படிங்கிற இந்த ஜான்ராவில் வந்து நிறைய காமிக்ஸ், இந்த கிராஃபிக் நாவல்ஸ்லாம் உண்டு. அதில் ஒரு ஃபேமஸானது பார்த்தோம் அப்படின்னா 1977 ஃப்ராங்க் மில்லருடைய ரோனின் அப்படிங்கிற ஒரு கிராஃபிக் நாவல், ஒரு காமிக் தான். அது இந்த ஜான்ராவில் ஒரு ஃபேமஸான வருது. தென் இந்த மாங்கா அனிமின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதோடைய ஒரு சப் ஜான்ராவா ஜாப்பனீஸ் சைபர் பங்க் அப்படிங்கிற ஒரு சப் ஜான்ரா வந்துச்சு. எப்படி சயின்ஸ் ஃபிக்ஷனில் சைபர் பங்க் ஒரு சப் ஜான்ரா, ஒரு போஸ்ட் மாடர்ன் ஃபார்மோ, அதே மாதிரி அந்த மாங்காவில் ஜாப்பனீஸ் சைபர் பங்க்னு ஒரு சப் ஜான்ரா எமோஜாய் வந்துச்சு. அதை வந்து ஃபஸ்ட்டு யார் அந்த சைபர் பங்க் அப்படிங்கிற ஜான்ரா அந்த அனிமே அந்த மாங்காக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா கேட்சுஹிரோ ஒட்டோமோ அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஓகேவா? அவர் ஒரு மாங்கா சீரிஸ் ஆக்கிரா அப்படிங்கிற ஒரு மாங்கா சீரிஸில் தான் இந்த ஜாப்பனீஸ் சைபர் பங்க் அப்படிங்கிற இந்த இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். தென் நிறையா சைபர் பங்க் மாங்கா நிறையா வர ஆரம்பிச்சது. அதை பேஸ் பண்ணி நிறையா அனிமியும் வர ஆரம்பிச்சிது. ஓகேவா? ஸோ இதோடைய ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாவல் பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் கிப்சனுடைய நியூ ரொமான்சர் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான நாவல். ஸோ இதில் என்ன பேசியிருப்போம் அப்படின்னா லோ லைஃப் அண்ட் ஹைடெக் இதனுடைய காம்பினேஷனை தான் இந்த ஃபிக்ஷன்லாம் மோஸ்ட்லி இருக்கும். ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிஸ்டோப்பியன் சொசைட்டியில் நடக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஓகே, டிஸ்டோப்பியான என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டிஸ்ட்ரக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு இடம், அங்கே நடக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஸோ இதோடைய நெகட்டிவ் இம்பாக்ட் அதை சொல்லியிருப்பாங்க. சொசைட்டி மேலே ஒரு சட்டையராகவும் இந்த சைபர் பங்க் ஜான்ராவை யூஸ் பண்ணி நிறைய ரைட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. ஓகேவா?